Hello all, welcome to ARAM'S Academy. இன்னைக்கு நம்ம சப்ஜெக்ட் ஸ்பெசிபிக் வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ்ல பாலிட்டி அண்ட் எக்கானமி டாபிக்ஸ் இன் நியூஸ் லாஸ்ட் வீக் பார்க்கலாம். So first list of topics: Central Bureau of Investigation, revised Shakti policy, predatory pricing, extended fund facility, credit guarantee scheme for startups. So இதுல பாத்தீங்கன்னா first topic is Central Bureau of Investigation. இதே நியூஸ்ல இருந்ததுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சிபிஐ டைரக்டர் பிரவீன் சூத் வந்து 1 year எக்ஸ்டென்ஷன் வந்து ரிசீவ் பண்ண போறாங்க அன்னு சொல்ற மாதிரி ஒரு நியூஸ் இருந்தது. ஓகேங்களா? ஸோ அந்த டிஸ்அக்ரிமெண்ட் இருந்தாலும் சரி, அந்த செலெக்ஷன் கமிட்டியில he is going to receive that 1 year extension சொல்ற மாதிரி நியூஸ்ல இருந்தது. ஸோ we should be knowing about this Central Bureau of Investigation. ஸோ இது வந்து இந்தியாவில் இருக்கிற ஒரு ப்ரீமியர் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி அண்ட் இது வந்து ஸ்டாச்சுட்டரி பாடி கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஒரு பார்லிமெண்டரி ஆக்ட் மூலமா எஸ்டாப்ளிஷ் ஆன பாடி கிடையாது. இது வந்து ஆனா பவர்ஸ் எங்க நான் எடுத்துட்டு இருக்கேன்னு சொன்னா, ஸோ எஸ்டாப்ளிஷ் ஆனது ஒரு ஆக்ட் மூலியமா ஆகல, பட் இட் டேக்ஸ் அண்ட் கெட்ஸ் இஸ் பவர்ஸ் ஃப்ரம் டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் 1946. ஓகேங்களா? டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் 1946 தான் பவர்ஸ் வந்து டிரைவ் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் எந்த மினிஸ்ட்ரி கீழே? மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனல் பென்ஷன் அண்ட் பப்ளிக் கிரீவன்சஸ், இந்த மினிஸ்ட்ரி கீழே இது ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? அண்ட் அந்த ஆக்ட்ல வந்து இந்த ஏஜென்சி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கன்சர்ன்ட் வாங்கிதான் ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்ல கிரைம்னு வந்து இன்வெஸ்டிகேட் பண்றது ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ எந்த ஸ்டேட்ல இன்வெஸ்டிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறாங்களோ அந்த ஸ்டேட் கவர்மெண்டோட ப்ரியர் கன்சென்ட் வாங்கணும்னு சொல்ற மாதிரி அந்த ஆக்ட்ல சொல்லியிருப்பாங்களாம். ஸோ இவங்க வந்து ஜென்ரல் கன்சென்ட்டா இருக்கலாம், இல்ல கேஸ் ஸ்பெசிபிக் கன்சென்ட்டாவும் இருக்கலாம். ஸோ ஜென்ரல் கன்சர்ன்ட் ஸ்டேட்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா ஹாப்பியா நல்லா இந்த கரப்ஷன் ரிலேட்டட் எல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் அன்னு சொல்லி சொல்றாங்க. ஆல் அகெயின்ஸ்ட் ஆல் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ். கேஸ் ஸ்பெசிபிக் அன்னு சொன்னா, ஸோ எவ்ரி கேஸுக்கு வந்து சிபிஐ என்ன பண்ணணும், ஸ்டேட் கவர்மெண்ட் அப்ளை பண்ணி அந்த கன்சர்ன்ட் வந்து வாங்கணும். ஓகே? அண்ட் இங்க வந்து ஃபிக்ஸ்டு டேர்ம் அந்த 2 years இருக்கும். அண்ட் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணி 5 yearsக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஸோ ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்க்கு கீழே இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு வந்து அவங்க வந்து சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனர் இருக்கும். ஸோ அங்க சூப்பரிண்டெண்டன்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? அண்ட் இந்த இன்டர்போல் மெம்பர் கண்ட்ரிஸ் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அங்க வந்து அங்க மெம்பர்ஸ் கூட ரிலேட் பண்ணி கோஆர்டினேட் பண்ணி கோஆபரேட் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் கோஆர்டினேட் பண்றது கூட இந்த சிபிஐ தான். ஓகே? ஸோ இன்டர்போல் மெம்பர்ஸ்ல கூட இவங்க தான் இது பண்ணுவாங்க. ஸோ அங்க டைரக்டர் அவங்க எல்லாம் எப்படி செலக்ட் பண்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, யூனியன் கவர்மெண்ட் ஆப்வியஸ்லி அப்பாயிண்ட் பண்றாங்க. ஒரு 3 member அப்பாயின்மெண்ட் கமிட்டி இருக்கும். அதுல யார் யார் இருப்பாங்கன்னா, பிரைம் மினிஸ்டர், லீடர் ஆஃப் அப்போசிஷன் ஆஃப் லோக்சபா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஆர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா நாமினேட் பண்ண ஒரு சீனியர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ். ஓகே? ஸோ சுப்ரீம் கோர்ட் வினித் நாராயண் ஜட்ஜ்மெண்ட்ல தான் இந்த எப்படி அப்பாயிண்ட் பண்ணணும்னு சொல்ற அந்த ப்ராசஸ் ஆஃப் அப்பாயின்மெண்ட் வந்து வந்துருச்சு. அதுக்கப்புறம் டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட்ல வந்து சேஞ்சஸ் கொண்டு வந்திருந்தாங்க. ஓகே? நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரிவைஸ்ட் சக்தி பாலிசி. இது ஏன் நியூஸ்ல இருந்தது? கேபினெட் வந்து அப்ரூவ் பண்ணிருக்காங்க அன்னு சொல்ற மாதிரி இந்த கோல் செக்டார் அலோகேஷன்ஸ்க்கு எல்லாம். ஓகேங்களா? ஸோ அங்க அலோகேஷன்ஸ்க்கு எல்லாம் இந்த சக்தி பாலிசின்னு வந்து ரிவைஸ்டு சக்தி பாலிசின்னு கேபினெட் அப்ரூவ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி நியூஸ்ல இருந்தது. ஸோ கோல் அலோகேஷன்ஸ்னு வந்து சிம்பிளிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. 2 mechanisms தான் இப்போ, அதுக்கு முன்னாடி மாதிரி கிடையாது. ஸோ விண்டோ 1 இருக்கும், விண்டோ 2 இருக்கும். ஓகே? only 2 mechanisms, 2 windows and streamlining the existing 8 allocation categories. அப்ப 8 இருந்தது, இப்போ it became 2. so that ஈஸியா அந்த பிசினஸ் வந்து பண்ணிரலாம். அந்த அலோகேஷன் பண்றது இவங்களுக்கும் ஈஸி ஆயிரும். ஸோ ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ற மாதிரி. ஓகே? ஸோ விண்டோ 1ல பாத்தீங்கன்னா கோல் லிங்கேஜஸ் வந்து to central and state government owned thermal power projects க்கு வந்து joint ventures இருக்கட்டும், subsidiaries இருக்கட்டும், இவங்களுக்கு எல்லாருக்குமே notified pricesல grant பண்ணிருவாங்க. ஓகே? ஸோ விண்டோ 1ல இந்த சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த சப்சிடிஸ்க்கு இருக்கட்டும், அவங்களுக்கு தட் இஸ் thermal power projectsக்கு இருக்கட்டும், notified pricesல they'll be granting. whereas window 2ல all thermal
பவர் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே டொமஸ்டிக் கோல் பேஸ்ட் அண்ட் இம்போர்ட்டட் கோல் பேஸ்டு பிளான்ஸ்க்கு வந்து கோல் வந்து ஆக்ஷன்ஸ் மூலியமா அக்வயர் பண்றதுக்கு வந்து that is above notified price they can do this. So the linkages will be available for duration ranging from 12 months to 25 years. ஓகேங்களா? So first வந்து window 1ல central and state government owned thermal power projectsக்கு அங்க நந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு coal based and imported coal based plants இவங்க எல்லாம் இருப்பாங்களா டொமஸ்டிக்ல. ஸோ அவங்களுக்கு ஓகேங்களா? ஸோ window 1ல to central and state government owned thermal power plants, இங்க வந்து டொமஸ்டிக். ஓகே, நெக்ஸ்ட் இதனால வந்து வித் எந்த மாதிரியான இந்த அக்ரிமெண்ட்ஸோ பவர் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்ஸ் இந்த மாதிரி இல்லாம ஒரு கிரேட்டர் மார்க்கெட் ஃபிளெக்சிபிலிட்டி வச்சுக்கிட்டு எஃபிஷியண்டா இந்த கோல் செக்டார்ல இந்த அலோகேஷன்ஸ் அண்ட் எல்லாமே கொண்டு வரலாம். ஸோ இதனால என்ன ஆகும், கெப்பாசிட்டி அடிஷன்ஸ் ஆகும். ஸோ யூ கேன் ஆல்சோ பிளான் ஃபார் லாங் டேர்ம் எப்படி பண்ணலான்னு அண்ட் இம்போர்ட்டட் கோல்னு ரெடியூஸ் பண்ணி நம்ம கிட்ட வந்து அதான் இப்போ எக்கானமி இந்த இது எஃபிஷியன்சின்னு சொன்னாலே என்னங்க, எஃபிஷியன்ட் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்சஸ் இருக்கிறது எப்படி ஆப்டிமமா எஃபிஷியண்டா நீங்க யூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லி தானே. ஸோ அது வந்து நீங்க எஃபிஷியண்டா பண்றதுக்கு பண்ணும்போது இம்போர்ட்ஸ் மேல டிபெண்டன்சி ஆட்டோமேட்டிக்காவே குறையும். இருக்கிறது நீங்க நல்லா ஒழுங்கா யூஸ் பண்ணா கரெக்டா. So attracting private investment in thermal power sector and government broader goals னு சப்போர்ட் பண்றதுல இதுல எல்லாத்துலயும் கூட this will play a key role and சொல்றாங்க. Okay, and then predatory pricing. Competition Commission of India வந்து predatory pricing கர்ப் பண்றதுக்காக நியூ டெஃபினிஷன்ஸ் வந்து நோட்டிஃபை பண்ணிருக்காங்கன்னு சொல்லி ஒரு நியூஸ் இருந்தது. ஸோ அது என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ predator pricing ன்னு சொன்னா சேல் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் below the cost of production to reduce or to eliminate competition. So ஒருத்தர் ஒரு குட்னு வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்கு 50 rupees ஆயிட்டு இருக்கு, இவங்களுக்கும் 50 rupees ஆயிட்டு இருக்கு. ஸோ இவங்க ஒரு 5 rupees ஒரு 10 rupees மார்ஜின் வச்சு 60 rupeesக்கு வித்துறாங்கன்னா இவங்க காம்படிஷன் ரெடியூஸ் பண்ணணும்னா எனக்கு 5 rupees ப்ராஃபிட் போதான்னு 55 rupeesக்கு வித்தலாம், தப்பு கிடையாது. ஸோ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு மேல இவங்க 10 rupees மார்ஜின் வச்சிருக்காங்க, இவங்க 5 rupees மார்ஜின் வச்சிருக்காங்க. அப்படி கிடையாது, நான் இவங்க மார்க்கெட்லயே இல்லாம பண்ணிடணும், காம்படிஷனை எலிமினேட் பண்ணி ரெடியூஸ் பண்ணிடணும்னு சொல்லி 50 காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆயிட்டு இருக்கான்னு சொன்னா லாஸுக்கு 40 rupeesக்கே இவங்க வித்துறாங்க. So that இவங்க 60 rupeesக்கு வித்துறாங்க, தட் இஸ் 10 rupees மார்ஜின் போட்டுட்டு இவங்க 10 rupees லாஸுக்கே தே ஆர் டூயிங் வேணும்னே. ஏன்னா ஸோ ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் எல்லாரும் இவங்க கிட்ட தானே வருவாங்க இந்த 20 rupees மார்ஜின் டிஃபரன்ஸ் பார்த்துட்டு. ஸோ அதுக்கப்புறம் இவங்க காம்படிஷனே இல்லாம போயிடும், அதுக்கப்புறம் நம்ம ப்ரைஸ் ரைஸ் பண்ணி ப்ராஃபிட் பார்த்துக்கலாம். ஸோ இனிஷியலி காம்படிஷன் எலிமினேட் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணணும், ப்ரைஸ் வந்து ரெடியூஸ் பண்ணி கொண்டு போகணும்னு சொல்ற மாதிரி பண்றது தான் predatory pricing. காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனோட கம்மியான காஸ்ட்டுக்கு வித்துறாங்க, ஒன்லி வித் த இன்டென்ஷன் டு ரெடியூஸ் ஆர் எலிமினேட் தி காம்படிஷன். ஸோ காம்படிஷன் ஆக்ட் 2008ல predatory pricing இருக்கக்கூடாது, இது வந்து ரொம்ப அப்யூசிவ் ப்ராக்டிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. Okay, and the cost of a good or service would be assumed to be its average variable cost. So அது வந்து அந்த average variable cost, total variable cost divided by total output. So total variable cost divided by total output போட்டா உங்களுக்கு average variable cost வரும். So that is the cost of a good or service ன்னு சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ இதோட கம்மியா இது பண்ணும்போது இது கூடாது. ஸோ இப்போ என்னன்னா காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஸோ செக்டார் ஸ்பெசிஃபிக்கா இதெல்லாம் இந்த காஸ்ட் பத்தி இந்த predatory pricing இதுக்கெல்லாம் நல்லா டெஃபினிஷன்ஸ் கொண்டு வந்து நம்ம செக்டார் ஸ்பெசிஃபிக்கா இந்த predatory pricing வந்து ப்ரொஹிபிட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணணும். ஓகே, ஸோ காம்படிஷன் இல்லைன்னா என்ன ஆயிரும், மோனோபலி. அண்ட் கன்சியூமர் வந்து என்ன பண்ணுவாங்க, ஷார்ட் டேர்ம்ல எஸ் வெரி குட்னு சொல்லி வாங்குவாங்க, அதுக்கப்புறம் காம்படிஷன் இல்லாம இவங்க மோனோபலி ஆயிருவாங்க, இவங்க என்ன சொன்னா அதுதான். ஸோ அப்போ லாங் டேர்ம்ல அது டிஸ்அட்வான்டேஜா தான் மாறும். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் எக்ஸ்டெண்டட் ஃபண்ட் ஃபெசிலிட்டி. இது எதுக்கு நியூஸ்ல இருந்தது, இந்தியா வந்து இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் பெயில் அவுட் பேக்கேஜ் ஆஃப் பாகிஸ்தான்ல we did not vote, abstain from voting, கரெக்டா. ஸோ அதுக்கு வந்து
நியூஸ்ல இருந்தது. ஆப்வியஸ்லி எங்க பாகிஸ்தானோட ட்ராக் ரெக்கார்ட் பார்த்தா அவங்க கலெக்ட் பண்ணது எதுவுமே, தட் இஸ் அவங்க வாங்கினது எதுவுமே கடன் வந்து திருப்பி கொடுக்கல. அண்ட் ஆல்சோ எவிடன்சஸ் வந்து காட்டுட்டு இருக்கு தட் அவங்க கிராஸ் பார்டர் டெரரிசம்னு வந்து சப்போர்ட் பண்றதுக்காக அவங்களோட ஃபண்ட்ஸ் டைவர்ட் பண்றாங்கன்னு சொல்லி. ஸோ அதுக்கு எதுக்கு இது பண்றீங்கன்னு சொல்லி இது. ஸோ ப்ரொலாங்டா வாங்கிட்டே தான் இருக்காங்க. ஆனா அவங்க பே பண்றது பாத்தீங்கன்னா ரொம்ப புவர் ட்ராக் ரெக்கார்டு. ஓகேங்களா? ஸோ IMF கண்டிஷன் வந்து அவங்க எப்பவுமே ஒத்துக்கிறது இல்லை. ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் திஸ் சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் எக்ஸ்டெண்டட் ஃபண்ட் ஃபெசிலிட்டி பாத்தீங்கன்னா இது வந்து இன்டர்நேஷனலி மானிட்டரி இன்டர்நேஷனலி மானிட்டரி ஃபண்டோட லெண்டிங் ஃபெசிலிட்டி. ஸோ மணி கொடுக்கறது. ஓகேங்களா? 1974 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. எதுக்குன்னா அங்க இருக்கிற மெம்பர் கண்ட்ரீஸ்க்கு வந்து பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ் வந்தா ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ்னு வந்து அவங்க இது பண்றதுக்கு டு கம் அவுட் அவங்களுக்கு நம்ம அசிஸ்ட் பண்ணலாம்னு சொல்லி இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட்ல இருக்கிற மெம்பர் கண்ட்ரீஸ்க்கு வந்து பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ் வந்தா அது வந்து வெளில எடுத்துட்டு வர்றதுக்கு அசிஸ்ட் பண்றதுக்கு. ஓகேங்களா? ஸோ ஆல் மெம்பர் கண்ட்ரீஸ் ஹூ ஆர் ஹேவிங் தட் ஃபினான்ஷியல் நீட்ஸ் வந்து இங்க எலிஜிபிள் தான். ஓகே. ஆனா கண்டிஷனாலிட்டி பாத்தீங்கன்னா countries policy commitments வந்து expected to focus on structural reforms to address institutional or economic weakness in addition to policies to maintain macroeconomic stability. ஸோ அவங்க வந்து அந்த கண்ட்ரி இங்க இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் வந்து அந்த அசிஸ்டன்ஸ் வாங்கணும்னா அவங்க தேவையான அந்த ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸ் ஃபங்க்ஷனல் ரிஃபார்ம்ஸ் எல்லாம் கொண்டு வரணும். அண்ட் ஆல்சோ தட் மேக்ரோ எக்கானமிக் ஸ்டெபிலிட்டி இந்த லாங் ரன் என்ஷூர் பண்றதுக்காக அவங்க காட்டணும் அந்த பாலிசி சேஞ்ச், அந்த பாலிசிஸ் எல்லாம் இது பண்றது. ஸோ அப்போ ஓகே முன்னாடி வந்து ஸ்டேபிள் ஆயிட்டு நம்மளுக்கு பே பண்ணுவாங்கன்னு சொல்ற மாதிரி இது பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இங்க கண்டிஷனாலிட்டி. ஸோ 3 years பீரியடுக்கு அப்ரூவ் பண்ணுவாங்க. அண்ட் 4 years அண்ட் ஆல்சோ டீப் அண்ட் ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸ்க்கு இது பண்ணுவாங்க. ஓகேங்களா? அண்ட் 4.5 to 10 years 12 equal semi annual installmentsல பே பண்ணி முடிச்சிடணும், ரீபே பண்ணி முடிச்சிடணும். ஓகேங்களா? ஸோ லோ இன்கம் மிடில் இன்கம் கண்ட்ரீஸ்ல எல்லாம் அந்த எக்கானமிக் ஸ்டெபிலிட்டி அண்ட் ஃபினான்ஷியல் நீட்ஸ் வந்து இது பண்றது, அந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் ஸ்டெபிலிட்டின்னு இது பண்றதுக்கு திஸ் வில் பிளே எ key role. ஓகேங்களா? and then credit guarantee scheme for startups. ஸோ இது ஏன் நியூஸ்ல இருந்தது சொல்லி பாத்தீங்கன்னா சென்டர் வந்து இந்த கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் ஃபார் ஸ்டார்ட் அப்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்காங்க சொல்லி நியூஸ்ல இருந்தது. ஓகே. ஸோ அதனால நம்ம இந்த கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் ஃபார் ஸ்டார்ட் அப்ஸ்னா என்னன்னு சொல்லி பார்க்கணும். இது ஃபர்ஸ்ட் வந்து 2022ல ஸ்டார்ட் அப் இந்தியா ஆக்ஷன் பிளான் ஒன்று இருக்குல்ல, அதுக்கு கீழே லான்ச் பண்ணியிருந்தாங்க. எதுக்கு? டு ப்ரொவைட் கேரண்டி அப் டு ஸ்பெசிஃபைட் லிமிட் அகேன்ஸ்ட் கிரெடிட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து சர்டைன் இது வரைக்கும் ஒரு ஐடியா மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கும். ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு அவங்களுக்கு எந்த மாதிரியான கேரண்டிஸோ லோன்ஸ் வாங்குறதுக்கோ கிரெடிட்ஸ்க்கோ இருக்காது. ஸோ ஃபார் சர்டைன் அமௌண்ட் சர்டைன் லிமிட்ஸ் கேரண்டி ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ தட் எலிஜிபிள் லெண்டிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து கான்ஃபிடென்ட்டா அவங்களுக்கு அந்த ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து லெண்ட் பண்ணுவாங்க சொல்லிதான். ஓகே. ஸோ கேரண்டி இல்லாம லெண்டிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் லெண்ட் பண்ண முடியாது. கரெக்டா? ஸ்டார்ட் அப்ஸ்க்கு அவ்வளோ கேரண்டி இருக்காது சொல்றப்போ எப்படி அவங்களுக்கு கிரெடிட் அவைலபிலிட்டி கொண்டு வரணும்னு சொல்லும்போது அந்த கேரண்டி நம்ம ப்ரொவைட் பண்ணலாம் ஒரு சர்டைன் லிமிட்ஸ்க்கு. ஸோ தட் இந்த கிரெடிட் அவைலபிலிட்டி வந்து இருக்கும்னு சொன்னாங்க. ஓகேங்களா? ஸோ எலிஜிபிள் லெண்டிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் சொன்னா scheduled commercial banks, non-banking financial companies, SEBI registered alternative investment funds இவங்க எல்லாருமே வருவாங்க. So they can all lend. ஓகேங்களா? So under Ministry of Commerce and Industry. இது எதுக்கு? எலிஜிபிள் ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து ஃபினான்ஸ் பண்றதுக்கு collateral free அவங்களுக்கு வந்து அந்த செக்யூரிட்டி which we will call that collateral. ஸோ ஒருவேளை நாங்கள் உங்களுக்கு ரீபே பண்ண முடியலன்னா இதோங்க நான் இந்த ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ஸ் கொலேட்ரலாக வச்சுட்டு இருக்கேன், இந்த ப்ராப்பர்ட்டி விற்றி நீங்கள் எனக்கு கடன் கொடுத்த அமௌண்ட் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் சொல்கிற மாதிரி அந்த கேரண்டி நம்ம வைப்போம்ல கடன் வாங்கும் போது அதே மாதிரி தான். ஸோ அந்த ஸ்டார்ட் அப்ஸில் அந்த கொலேட்ரல் கொடுக்கறது கூட அவங்க இல்லைன்னு சொல்லும்போது அந்த கேரண்டி இவங்க ப்ரொவைட் பண்ணி கொலேட்ரல் இல்லாமல் டெட் கடன் வாங்கி இது பண்ணுறதுக்கு. ஸோ தட் அந்த ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டம்னு வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம் சொல்லி. ஓகேங்களா? ஸோ இங்க வந்து இந்த கேரண்டி கவரேஜ் வந்து இப்போ ரிவைஸ் பண்ணி இன்னும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 10 crore இருந்தது 20 crore வரைக்குமே கேரண்டி கொடுக்குற மாதிரி இப்போ என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் கிரெடிட் அவைலபிலிட்டி வந்து இன்னும் ஜாஸ்தி ஆகும். ஓகேங்களா? ஸோ திஸ் டைரக்ட்லி பட் த்ரூ டைரக்டா இது பண்ண மாட்டேங்கிறாங்க, பட் த்ரூ நேஷனல் கிரெடிட் கேரண்டி ட்ரஸ்டி கம்பெனி. ஸோ இதுதான் வந்து
இவங்களுக்கு கேரண்டி பண்ணுவாங்க அண்ட் அக்கார்டிங்லி லோன்ஸ் வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ தட் வில் பி இது பண்ணும் போது என்னன்னா அந்த இன்க்ரீஸ் ஆஃப் கிரெடிட் அவைலபிலிட்டி அண்ட் இன்க்ரீஸ் ஆஃப் தட் கவரேஜ் கேரண்டி கவரேஜ்னால என்ன ஆகும் அந்த ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டம் வந்து இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆகி அந்த இது வந்து நல்லா இது பண்ண முடியும்னு சொல்றாங்க அண்ட் ஆல்சோ டைரக்டா இல்லாம இந்த மாதிரி இது பண்ணும் போது அந்த டிஃபால்ட் பண்றதுக்கும் சான்சஸ் வந்து கம்மியா இருக்கும்னு சொல்றாங்க ஓகே நவ் குவிக் ரிவிஷனுக்கு போலாம் சிபிஐன்னு சொன்னா பிரீமியர் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி இன் இந்தியா இது ஸ்டாச்சுட்டரி பாடி கிடையாது இவங்க வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்க்கு கீழே ஃபங்க்ஷன் ஆவாங்கன்னு சொல்லி நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருப்பாங்க பட் தே ஃபங்க்ஷன் அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் பர்சனல் பென்ஷன்ஸ் அண்ட் பப்ளிக் கிரீவன்சஸ் அண்ட் இங்க பாத்தீங்கன்னா டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் 1946 தான் இவங்க பவர்ஸ் வந்து டிரைவ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்கள ஒரு 3 மெம்பர் கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அதுல பிரைம் மினிஸ்டர் லீடர் ஆஃப் அப்போசிஷன் இருப்பாங்க சீஃப் ஜஸ்டிஸ் இல்லைன்னா சீஃப் ஜஸ்டிஸ் நாமினேட் பண்ண ஒரு சீனியர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் வந்து இருப்பாங்க ஓகே நெக்ஸ்ட் ரிவைஸ்டு சக்தி பாலிசி இது வந்து கோல் அலோகேஷன்ல வந்து 8 தட் விண்டோஸ் இருக்கு தட் அலோகேஷன் கேட்டகரிஸ் இருக்கு இதெல்லாம் இல்லாம ஒரு 2 விண்டோஸ் ஒன்னு வந்து சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் தர்மல் பவர் பிளான்ஸ் தர்மல் பவர் பிளான்ஸ்க்கு அலோகேட் பண்ணி அதுக்கப்புறம் கோல் அண்ட் அதர் இம்பார்ட்டன்ட் கோல் யூஸ் பண்ணி இருக்கிற அந்த டொமஸ்டிக் இது பண்றதுக்கு ஸோ 2 விண்டோஸ் ஸோ அக்கார்டிங்லி மார்க்கெட் ஃபிளெக்சிபிலிட்டியோட ஹாப்பியா இந்த அலோகேஷன் நடக்கும் அண்ட் எஃபிஷியண்டா நம்ம கோல் அலோகேட் பண்ணி ஸோ இம்போர்ட் கோல் மேல டிபெண்டன்சி கம்மி பண்ணி இதுல எஃபிஷியன்சின்னு வந்து என்ஹான்ஸ் பண்றதுக்கு இட் வில் பிளே ஏ crucial ரோல் predatory pricing அப்படின்னா காம்படிட்டர் எலிமினேட் பண்ணணும் காம்படிஷன் எலிமினேட் பண்ணணும் ரெடியூஸ் பண்ணணும்னு சொல்லி மோனோபொலி கிரியேட் பண்ணணும்னு சொல்லி காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனோட கம்மியா ப்ரைஸ்க்கு வந்து வித்துருது ஸோ அதுதான் predatory pricing இது வந்து காம்படிஷன் ஆக்ட்லயே தப்பு இது ரொம்ப அபியூசிவ் ப்ராக்டிஸ்ன்னு சொல்றாங்க ஆனால் இன்னும் போயிட்டு இருக்குன்னு சொல்லும் போது இப்போ என்னன்னா இந்த predatory pricingக்கு செக்டார் ஸ்பெசிஃபிக்கா டெஃபினிஷன்ஸ் இது பண்றதுக்கு காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி தான் நியூஸ்ல இருந்தது அண்ட் தென் எக்ஸ்டெண்டட் ஃபண்ட் ஃபெசிலிட்டி இது வந்து இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் வந்து இருக்கிற மெம்பர் கண்ட்ரீஸ்க்கு பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ் வந்தா அந்த மேக்ரோ எக்கானமிக் ஸ்டெபிலிட்டி ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு இருக்கிற ஒரு மெக்கானிசம் ஓகேங்களா ஸோ அவங்க ஸ்ட்ரக்சரல் ரிஃபார்ம்ஸ் எடுத்துட்டு வராங்க அண்ட் தென் அந்த மேக்ரோ எக்கானமிக் ஸ்டெபிலிட்டி என்ஷூர் பண்றதுக்காக அந்த ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் ரிஃபார்ம்ஸ் எடுத்துட்டு வருது தான் அங்கே கண்டிஷனாலிட்டி ஸோ இங்க வந்து இவங்க மானிட்டரி ஃபண்ட் இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் வந்து அந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ் இது பண்ணி அங்க வந்து வெளில வர்றதுக்கு they'll be playing a crucial role அதுக்கப்புறம் கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் ஃபார் ஸ்டார்ட் அப் இந்தியா ஆக்ஷன் பிளான்க்கு கீழே இந்த கிரெடிட் கேரண்டி ஸ்கீம்னு வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க 2022ல இப்போ வந்து அந்த கேரண்டி கவரேஜ் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி 10 கோடி வரைக்கும் தான் கேரண்டி கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ 20 கோடிக்கு கேரண்டி கொடுக்குறாங்க ஓகேங்களா அப்படின்னா இப்போ லெண்டிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து அவங்க லெண்ட் பண்ணணும்னா ஸ்டார்ட் அப்ஸ்க்கு கொடுக்கணும்னா ஒருவேளை இவங்க பே பண்ணலன்னா அந்த கேரண்டி இருக்கணும்ல ஸோ அந்த கேரண்டி ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ் ப்ரொவைட் பண்ண முடியலன்னா ஸோ கவர்மெண்ட் வில் பி சப்போர்ட்டிங் தெம் ஸோ இங்க டைரக்டா அந்த கேரண்டி கொடுக்கல த்ரூ an under institution they are doing it that is national credit guarantee trustee company ன்னு சொல்லி through that கொடுக்குறாங்க ஸோ அதனால என்னன்னா இந்த ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து கிரெடிட் அவைலபிலிட்டி வந்து ஈஸியா இருக்கும் ஸோ தட் அவங்க ஸ்ட்ரென்தன் பண்ணி அந்த ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டம் இன் இந்தியா இது பண்ணணும் ஸோ லாஜிஸ்டிக் செக்டார் செமிகண்டக்டர்ஸ் ஸ்டார்ட் அப்ஸ் இதெல்லாம் இப்போ மேஜர் ஃபோக்கஸ் ஏரியாவா இருக்கு கவர்மெண்ட்டுக்கு ஓகேங்களா ஸோ அந்த இடத்துல எந்த சிட்டியில நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கு ஸ்டார்ட் அப் கேபிட்டல் ஆஃப் இந்தியா என்ன ஸோ இது இந்த மாதிரி டீட்டெயில்ஸும் நீங்க தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா ஸோ ஆஸ்பிரன்ஸ் ப்ளீஸ் ரெகுலர்லி ஃபாலோ திஸ் ஓகேங்களா ஸோ என்ன நடக்குதுன்னு சொல்லி யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்டா தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ ப்ளீஸ் ஃபாலோ இட் ரெகுலர்லி. Thank you. Have a nice day. Do well. All the very best.